வணக்கம் திரு செந்தில்குமார் சார். சார், ஒருங்கிணைப்பாளர் பகுதி நேர ஆசிரியர்கள் உங்களை ஜெயா ப்ளஸ் பலமுறை பேட்டி எடுத்திருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு 15,000 ரூபாயே வழங்கிவிட்டோம் என சாதனையோடு திமுக அரசு புகழாரம் சூட்டுகிறது. ஆனால் நீங்கள் கேட்கிற கோரிக்கையோ இன்னும் நிறைவேறப்படவில்லை. பள்ளிக்கல்வித்துறை அளித்திருந்த 2,500 ஊதிய உயர்வோடு 10 லட்ச காப்பீட்டு வசதிகள் குறித்து என்ன என்ற கேள்வியும், இஎஸ்ஐ மருத்துவ காப்பீடு இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. குடும்ப நல நிதி, மரணமடைந்தால் நிவாரணம், இப்படி எதுவுமே இல்லாமல் சொற்ப சம்பளத்தில் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆதங்கத்தோடு போராட்டத்தை அரசாங்கம் ஒரு 2,500 ரூபாய் கொடுத்து சாதிச்சிட்டோம்ப்பா, அடே அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் செந்தில் சார். இது முதலமைச்சர் சாதிச்சிட்டேன்னு சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. இது வஞ்சிச்சிட்டார். அதாவது எங்களை பகுதி நேர ஆசிரியர்களை தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போதுள்ள 12,000 பகுதி நேர ஆசிரியர் குடும்பங்களையும் வஞ்சிச்சிட்டாரு, ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த பகுதி நேர ஆசிரியரோட குற்றச்சாட்டு. ஏன்னா இன்னைக்கு திமுக தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சா பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யணும் 2016 தேர்தலில் சொன்னார். அது தொடர்ந்து 2021 தேர்தலையும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு திமுக ஆட்சி வந்தால் பணி நிரந்தரம் செய்கிறேன்னு சொன்னார். முக்கியமாக உங்கள் தொகுதி ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சி வச்சு அதில் 3 இடங்களில் சொன்னார் அந்த கோரிக்கை 100 நாளில் நிறைவேற்றத்தா வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு ஆட்சி முடியறதுக்கு இன்னும் ஒரு 10-15 நாள் கூட இல்லை. இந்த நிலையில் நாங்கள் கடைசி கட்டமாக பகுதி நேர ஆசிரியர் திமுக ஆட்சி காலத்திலேயே நீங்கள் அந்த பகுதி நேர ஆசிரியர் கொடுத்த பணி நிரந்தர வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு போராடும் போது அதுக்கு ஒரு பதிலே கொடுக்கல. முக்கியமாக பகுதி நேர ஆசிரியர்களை முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர் மதிக்கவே இல்லை, கிள்ளுக்கரியா நினைக்கிறாரு. ஒரு போராட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரொம்ப குறைந்த ஊதியத்தில் உள்ள இந்த தற்காலிக வேலையில் இருக்க பகுதி நேர ஆசிரியர்களை நேராக சந்திச்சு போராட்டத்தில் உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் கோரிக்கை என்ன, உங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கணும் சொல்லக்கூடாதா? இதெல்லாம் எங்கள்கிட்ட உள்ள வேதனை. இப்படியே அவர் காலத்தை தள்ளி இன்னைக்கு ஆட்சி காலமே முடிவு உள்ள நிலையில் நாங்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி போராட்டம் செய்யும் போது அந்த போராட்டத்துக்கு வந்த பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் என்கிற உடற்கல்வி ஆசிரியர் முதலமைச்சர் பணி நிரந்தரம் செய்யலைங்கிற வேதனையால் விஷம் குடித்து தன்னுடைய உயிரையே மாற்றிக்கிட்டார். அப்போ இதுக்கு யார் காரணம்? இவர் பணி நிரந்தரம் இந்த முதலமைச்சர் சொன்ன வாக்கு காப்பாற்றி பணி நிரந்தரம் செஞ்சிருந்தா கண்ணன்கிற ஆசிரியரோட உயிர் போயிருக்காது, இந்த போராட்டமும் நடந்திருக்காது. ஆக ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அதை அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்தது பணி நிரந்தர வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கணும். அப்போதான் இவருக்கு ஒரு நல்ல முதலமைச்சர், நம்பர் 1 முதலமைச்சர். எது நடந்தாலும் பார்க்க மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், போராட்டமா நான் பார்க்க மாட்டேன், செய்தித்தாளா நான் பார்க்க மாட்டேன், இது மாதிரி டிவி விவாதமா நான் பார்க்க மாட்டேன், இப்படிலாம் இருந்தால் இதுக்காக தான் நாங்கள் சட்டசபையிலேயே இந்த பகுதி நேர ஆசிரியர் கோரிக்கையை பல கட்சி எம்எல்ஏக்களை பேச வச்சோம். ஏன் தெரியுமா? அவர் அங்கே உட்கார்ந்துருக்கார் இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவர் காதலியாவது கேட்கட்டும், அவர் உட்கார்ந்துருக்க இடத்துல அவர் கண்ணால் பார்க்கட்டும், அவர் காதில் கேட்கட்டும் தான் பல கட்சி எம்எல்ஏக்களை தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யணும்னு பேச வச்சோம். அப்போ தான் முன்னாடியே பேசுகிற ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சராக இருக்காருன்னா அவர் திமுகவை சேர்ந்த மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இது பகுதி நேர ஆசிரியர் மத்தியில் ஒரு கெட்ட பெயராக இருக்குது. ஒரு உயிர் மாஞ்ச பிறகும் இன்னமும் முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்காம அந்த குடும்பத்தை சந்தித்து ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்தலை, அவங்க குடும்பத்துக்கு நிவாரணம் அறிவிக்கல. இது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம். இவர் வாக்குறுதியை கொடுத்துட்டு எங்களில் வீதியில் கொண்டு நிற்க வச்சுட்டார். தொடர்ந்து 8ஆம் தேதியிலேருந்து போராட்டம் நடக்குது. என்னைக்காவது அந்த களத்துக்கு நான் உங்களை கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பேன், பணி நிரந்தரம் செய்வேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இன்னமும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சரை பகுதி நேர ஆசிரியர்களால் சந்திக்கவே முடியல. இவர் அப்படி ஒரு தூரத்தில் இருக்கார், வெளிநாட்டில் இருக்க மாதிரி இருக்கார். தமிழ்நாட்டில் இருக்க முதலமைச்சரை திராவிட மாடல் சொல்கிறாரு, சமநீதினு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை எங்களை மாதிரி இந்த கீழ்நிலையில் உள்ள பகுதி நேர ஆசிரியர்கள், அதாவது தற்காலிக ஆசிரியர்கள் அவரை போய் சந்தித்து நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, நாங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறோம், அதை எப்போ நிறைவேற்றீங்க அப்படின்னு கேட்க முடியுதா? இந்த மாதிரி
ஒரு சீட்டை கொடுத்தாரு. நீங்கள் எப்போ வேணாலும் வரலான்னு, இந்த தேர்தல் வாக்குறுதி அப்போ ரசீது, இதை நீங்கள் நேராக தலைமைச் செயலகத்தில் வந்து என்னை பார்த்து கேட்கலாம் அப்படின்னு அப்போ சொன்னார். இப்போ நாங்கள் தலைமைச் செயலகத்துக்கு உள்ளாரே போக முடியல. இன்னைக்கு எங்களோட ஒரே தீர்வு என்னன்னா, முடிவு இந்த திமுக ஆட்சி காலம் முடியறதுக்கு இன்னும் 10-15 நாள் தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு ஆசிரியரே உங்கள் வாக்குறுதியால் உயிரை மாற்றிக்கிட்டாரு. அதனால் முதல் கட்டமாக அந்த கண்ணன் ஆசிரியர் குடும்பத்துக்கு தமிழ்நாடு அரசு வந்து 1 கோடி நிதி வழங்கி அவர் குடும்பத்தில் இருக்கிற அவர் மனைவிக்கோ இல்லை குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கோ அரசு வேலை வழங்கணும். அதுபோல் இன்னும் உயிரோட தினமும் செத்து பொழைச்சிட்டு இருக்க எங்களை மாதிரி உள்ள 12,000 பகுதி நேர ஆசிரியர்களை பாதுகாக்கணும்னா பணி நிரந்தரத்தை இப்போயே அறிவிக்கணும். இதுக்கு நாள் கிழமெல்லாம் பார்க்க வேண்டாம், நல்ல நேரம் பார்க்க வேணாம். நீங்கள் சொன்ன அந்த திமுக தேர்தல் வாக்குறுதி 181 அரசாணை போட்டு இதை அறிவிப்பா வெளியிடணும். இன்னமும் உயிர்கள் போவதை தடுக்கணும்னா அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஜேஆர்டி மூலமா இன்னைக்கு நேரலையில் பேசிட்டு இருக்க தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பு இந்த கோரிக்கையை அவர் கேட்கணும். உடனடியாக கவனத்துக்கு கொண்டு வந்து நன்றி ஒரு சிறப்பு சட்டத்தை போட்டு பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செஞ்சா போதும், எங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். தங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் பகுதி நேர ஆசிரியருடைய கூட்டமைப்பு இந்த இந்த உங்களுடைய போராட்டம் இந்த வடிவத்தில் இருக்கு. முடிவான கருத்து என்ன? அரசுக்கு ஜெயா பிளஸின் மூலம் இன்று நீங்கள் சொல்ல போகிற தகவல்களை பதிவு செய்யுங்கள். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கொடுத்த பணி நிரந்தரம் என்ற திமுக தேர்தல் வாக்குறுதி 181 நிறைவேற்ற வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எதிராக இந்த கோரிக்கை நிறைவேற்ற வலியுறுத்தி நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அதுபோல் தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சியாக இருக்கிற எல்லாரையும் அழைச்சி நாங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த போகிறோம். இதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிமன்றங்கள் வந்து நீதிபதிகள் வந்து கவனிக்கணும். தமிழ்நாடு அரசு கேட்கலங்கும் போது அதை நம்ம நடுநிலையாக நம்புகிற நீதிபதிகள் வந்து தன்னிச்சையாக இந்த விஷயத்தை ஒரு வழக்காக எடுக்கணும். நாங்கள் வழக்கு எதுவும் தொடுக்கலை. ஏன் இந்த பகுதி நேர ஆசிரியர் வந்து திமுக ஆட்சியில் போராடுறாங்க? நீங்கள் ஏன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை? அப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்ற வேண்டாமா? அப்படிங்கிற அளவில் நீதிமன்றம் வந்து கேட்கணும். ஏன்னா குறைந்த சம்பளத்தில் 12,500 சம்பளத்தில் இருக்கோம். இன்னைக்கு 2,500 அறிவிக்கிறாங்க. நாங்கள் சம்பள உயர்வுக்கா போராடணும்? நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று அப்படின்னு தான் நாங்கள் போராடுறோம். நீங்கள் சம்பள உயர்வு கொடுத்துட்டு இதை மகிழ்ச்சியாக பொங்கல் வாழ்த்தா சொல்கிறீங்க. அப்படி ஒரு மகிழ்ச்சியாக நீங்கள் சொல்கிறதா இருந்தால் பொங்கல் போனஸை கொடுத்துருக்கணும்ல, அதை கொடுத்தீங்களா? தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அந்த பொங்கல் போனஸ் தமிழ்நாடு அரசு வழங்குது. அரசு பள்ளியில் நாங்கள் ரொம்பவும் அக்கறையோட இந்த மாணவர் நலன் கருதி நாங்கள் பெரிய ஒரு ஒத்துழைப்பாக இருக்கோம். இப்படிப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்களும் பொங்கல் கொண்டாட வேணாமா? பொங்கல் போனஸ் எங்களுக்கு கொடுக்க வேணாமா? இத்தனை வருஷம்தான் கொடுக்கல, இந்த வருஷமாக கொடுத்துருக்கலாம் இல்லையா? கொடுக்கவே இல்லை. அப்புறம் பொங்கல் வாழ்த்துக்கள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சரி, இதோட நாங்கள் ஒரு கோரிக்கையாக எத்தனை முறை வைக்கிறது? எங்களுக்கு போனஸ் கொடுங்க, அட்வான்ஸ் கொடுங்க, அப்புறம் இபிஎஃப் கொடுங்க, இஎஸ்ஐ கொடுங்க, மருத்துவ காப்பீடு கொடுங்க, ஒன்றா கேட்டுட்டு இருந்தா நாங்கள் எவ்வளோ பேர் தான் கடைசியாக இருப்போம்? இப்போவே 15 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ வருஷம் நாங்கள் உயிரோடு இருக்க முடியும்? அதில் எப்போ நாங்கள் காலமுறை சம்பளம் வாங்கி எப்போ எங்கள் குடும்பங்கள்லாம் நல்லா இருக்க முடியும்? இருக்கிற கொஞ்ச காலத்தில் எங்களை நிரந்தரம் பண்ணி ஒரு காலமுறை சம்பளம் கொடுத்தா ஒரு நல்லபடியாக வாழலாம். அதுக்கு மனசு வைக்கணும். ஏன்னா மகளிருக்கு வந்து மாதம் 1000 ரூபா கொடுத்து 35,000 கோடி தமிழ்நாடு அரசு ஒதுக்கியிருக்கு. இப்போ பொங்கல் பரிசு, பொங்கல் போனஸு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அரசு ஊழியருக்கும் பொதுமக்களுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 7,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் நிதி இருக்குல்ல. அப்போ நீங்கள் மனசு வச்சா கொடுக்கலாம். நிதி இல்லைங்கிற குற்றச்சாட்டை சொல்றது ஒரு அரசாங்கத்துக்கே அசிங்கம். நிதி இல்லாமல் எப்படி நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க? இப்போ உள்ள இந்த 505 தேர்தல் வாக்குறுதியுமே நிறைவேற்றாம சாக்கு போக்கு சொல்லிட்டு அடுத்த தேர்தலுக்கு வாக்குறுதி கொடுத்தா உங்களை யார் நம்புவா? உங்களை நான் திமுகவை தான் சொல்றேன். ஒரு ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் நான் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு அடிச்சு சொல்லணும். லிஸ்ட் போட்டு சொல்லுங்க. அரசாங்கம் உங்க கையில தானே இருக்கு. இந்த 505 வாக்குறுதி என்னைக்கு நிறைவேற்றினீங்க, எப்படி நிறைவேற்றிருக்கீங்க, எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க சொல்லலாம் இல்லையா? எதையுமே சொல்லாம 70% நிறைவேற்றிட்டோம், 80% நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு சொல்லாததையும் செஞ்சுட்டாங்க. சொல்லாததை யார் செய்ய சொல்றா? சொன்னதை முதல்ல செய்யுங்க. எவ்வளவு பேர் இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க,
எங்களை மாதிரி பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, கண்டிப்பாக. தூய்மை பணியாளர் போராடுறாங்க. போராடுறவங்கலாம் கைது செய்றீங்க. வாக்குறுதியை கொடுத்துட்டு வாக்குறுதி கொடுத்தவங்க நிறைவேற்றலன்னா வாக்குறுதி கொடுத்தவங்ககிட்ட தான் விசாரணையை நடத்தணும். அதை கேட்கிற எங்களை போயிட்டு கண்டிப்பாக, கேட்கவும் விடாம கண்டிப்பாக. போராடாம விடாத எங்களை கைது பண்ணி ஒரு கண்ணாமூச்சி ஆடுறாங்க. நன்றி திரு அதனால செந்தில்குமார். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு உங்களுடைய கொடுத்த கோரிக்கைகளை வாக்குறுதி ரைட்